குருவிக்கு 2 நாளா ஜுரம். குளிர்காலம் ஆனதுனால குருவிக்கு 2 நாளா ஜுரம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால காக்கா வீட்டை விட்டு குருவி வெளியே வரலன்னு திட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஐயையோ, வீட்டுக்குள்ளேயே நீ எப்படி உக்காந்துருக்க? காலையிலேயே வாசலுக்கு தண்ணி தெளிச்சு கோலம் போடுன்னு சொன்னல. ஜுரம் கோல்டுன்னு அந்த வேலையில இருந்து தப்பிச்சுக்கிறியா? எனக்கு கோவம் வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. கோவத்தை வர வைக்காத. நீங்க எனக்கு யமனா வந்திருக்கீங்க. உண்மையிலேயே எனக்கு ஜுரம் அடிக்குதுங்க. கோல்டுல பாத்தீங்களா, என் மூக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னால சரியா மூச்சு கூட விட முடியல. வெயில் காலம் வரட்டுங்க, நீங்க சொன்ன வேலையெல்லாம் செய்யறேன். நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா உன்னை பார்த்து பசங்க கூட அப்படிதானே வளருவாங்க. சரி, நான் ஒரு வேலை செய்யறேன். வெளியில குளிர் காயறதுக்காக நெருப்ப போடுறேன். சரிங்க, நான் போய் பசங்களை கூட்டிட்டு வரேன். இப்படி குருவி சொன்னதுனால காக்கா வெளியே நெருப்ப போட்டுச்சு. குருவி பசங்களை கூட்டிட்டு வந்துச்சு. காக்கா பசங்களை பார்த்து, பசங்களா இவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சு வரீங்களா? குளிருக்கு கொஞ்ச நேரம் தூங்குறது தானே. குட்டி தங்கத்துக்கு தூக்கம் பத்தல போல. அம்மா உங்களை தூக்கத்துல இருந்து எழுப்பிட்டாளா? அம்மாக்கு அடிக்கலாம். வாங்க குளிர்காயலாம், சூடா இருக்கும். நீங்க பண்றது சரியா இருக்குங்க. என்கிட்ட பசங்களை தூக்கத்துல இருந்து எழுப்புன்னு சொல்றது, அதுக்கப்புறம் பசங்க கிட்ட நீங்க எந்த தப்பும் செய்யாத மாதிரி பேசுறீங்களா? அவங்களுக்கு தெரியுங்க. நீ பேசினது போதும். உனக்கு நிறைய வேலை இருக்குல்ல. நீ வீட்டுக்கு போய் வெளியே வாசல்ல கோலம் போடு. இங்க பாருங்க, நீங்க குளூர்ல என்ன ரொம்பவே இம்சப்படுத்துறீங்க. அந்த கடவுள் இருக்காங்க. நீ என்னதான் சாபம் விட்டாலும் எந்த சாபமும் எனக்கு படாது. போய் வேலை செய். அப்படி காக்கா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது குருவி அங்கிருந்து மொனவிக்கிட்டே போச்சு. ஏதோ சொல்றா கடவுளாமா, உன்ன மாதிரி பேய்கிட்டே குடும்பம் நடத்துறேன், இன்னும் கடவுள் என்ன? அந்த கடவுள் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டாரு. வாங்க பசங்களா, வந்து குளிர்காயுங்க. குளிருக்கு நல்ல சூடா எதமா இருக்கு. இப்படி காக்கா தன்னோட பசங்க கூட சந்தோஷமா உக்காந்து இருந்துச்சு. அப்போ அங்க பறவை வந்துச்சு. பறவைய பார்த்து காக்கா திட்டிக்கிட்டே, என்ன நீ எப்பவுமே உன் வீட்டுல இருக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் என் வீட்டுலதான் இருப்பியா? அது என்ன மாமா அப்படி பேசுறீங்க? சரி சரி, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீ வந்த விஷயத்த பத்தி சொல்லு. ஐயோ மாமா, எதுக்காக எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? எங்க அக்காவை திட்டிக்கிட்டே இருக்கீங்க, எல்லா வேலையும் செய்ய வைக்கிறீங்க. கொஞ்ச நேரம் கூட நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏய், இங்க வராத. நீ இங்க வர்றது எனக்கு பிடிக்கல. போ. நான் போட்ட தீயில குளிர்காயினோனா காசு கொடுக்கணும், இல்லனா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு காக்கா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பறவைக்கு கோவம் வந்து அங்க இருக்க கூடாதுன்னு அங்கிருந்து கிளம்ப பார்த்துச்சு. வேலையெல்லாம் முடிச்சு அங்க வந்த குருவி தன்னோட தம்பிய பார்த்து, என்னடா தம்பி அதுக்குள்ள கிளம்பிட்ட? கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல. வேண்டாங்க்கா, இந்த மாதிரி பிசுனாரிக்கிட்ட குளிர்காயறதுக்கு நான் என் வீட்லயே போய் குளிர்காயுவேன். இந்த மனுஷங்கிட்ட நீ எப்படிதான் இருக்கியோ, இந்த மாதிரி பைத்தியத்துக்கிட்ட வாழ்க்கை நடத்துறது ரொம்ப பெருசு. இப்படி பறவை காக்காவை திட்டிக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்த காக்காவுக்கு கோவம் வந்துச்சு. உங்க அக்காவை பார்த்து என்னடா பேசுற? என்ன பார்த்து திட்டுடா. இல்ல மாமா, ரோட்ல போற தரித்திரத்தை கூப்பிட்டு திட்டினாலும் பரவாயில்ல. உன்ன மாதிரி ஒருத்தனை திட்டினா எனக்கு தானே பிரச்சனை. பேசுவேடா பேசுவ. சரி, இங்கிருந்து கிளம்பு, எனக்கு குளிர்காயினும். மறுபடியும் பறவை காக்காவை பார்த்து மொனவிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. காலையிலேயே எல்லா பறவைங்க வீட்டு விட்டு பறந்து போனாங்க. காக்கா குருவி 2 பேரும் என்ன நடக்குதுன்னு அவங்களும் கிளம்புனாங்க. அங்க ஒரு வயசான காக்கா செத்து போயிருந்துச்சு. அதை பார்த்து எல்லாருமே கவலைப்பட்டாங்க. ஐயோ கடவுளே, இந்த குளிரால காக்கா செத்து போச்சு. இன்னும் எவ்வளோ பேரு கஷ்டப்பட போறாங்களோ. அக்கா பாத்தியா என்ன நடந்துச்சுன்னு? பாவம், இந்த காக்கா காலையில எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கு. குளிர் அதிகமா இருந்ததுனால எதுவுமே செய்ய முடியல. குளிர் அதிகமா இருந்ததுனால குளிர் தாங்க முடியாம செத்து போயிருக்கு. இந்த ஊர்ல வயசான காக்கா இதுதான். நம்ம ஊரு திருவிழா பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆனா திருவிழாவை பார்க்காமயே செத்து போயிடுச்சு. இப்போ பேசினது போதும். நடக்க வேண்டிய விஷயம் என்னன்னு அதை பார்த்து செய்யலாம் வாங்கடா. ஆமாமா, வரேன் வரேன். இப்படி அந்த ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாமே செத்து போன அந்த காக்காவுக்கு காரியத்தை செஞ்சு முடிச்சாங்க. இப்படி எல்லா பறவைங்களும் ஒரு பக்கம் சேர்ந்தாங்க. அந்த ஊரோட பெரிய மனுஷனான பறவை வந்துச்சு. ஊர்ல நடக்கிறத பார்த்து எல்லாருக்கும் கவலையாதான் இருக்கு. ஆனா இதுக்கு சரியான தீர்வுன்றது இல்ல. நாம தான் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். வயசானவங்க வெளியே வராதீங்க. சின்ன குழந்தைங்கள அவங்கவுங்க வீட்டுல பத்திரமா பாத்துக்குங்க. பறவைங்க கூட குளிர் அதிகமா இருந்தா வெளியே வராதீங்க. இதுதான் நான் சொல்ல போறது. நான் கிளம்புறேன். அப்படி சொல்லி பறவை அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. மத்த பறவைங்களும் கிளம்பி போயிட்டாங்க. இப்படி அந்த காட்டுக்குள்ள பறவைங்க செத்து போய்கிட்டே இருந்துச்சு. காக்கா செத்த மறுநாளே கிளியும் செத்து போச்சு. இப்படி கொஞ்சம் பறவைங்க பயந்துகிட்டு அந்த காட்டை விட்டே போயிடுச்சுங்க. நாளுக்கு நாளு இந்த காட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் பறவைங்க இந்த காட்டு விட்டே போறாங்க. யாருமே அவங்கள தடுக்க முடியல. இந்த பறவை ஐயா கூட எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஊருக்கு பெரிய மனுஷன் அவரு. எல்லாரும் நல்லதுக்காக பேசணும்ல.
ஆனா அவர் இப்படி இருக்கிறதுனாலயே யாருக்குமே எந்த நல்லது கூட நடக்க மாட்டேங்குது. போனா போவட்டும், சும்மா இரு. ஊரே காலியானா நம்மளுக்கு கூட நல்லது தானே, நம்ம நல்லா இருக்கலாமே. சீச்சி, உங்களுக்கு வீட்ல இருக்கிறவங்க மேலயே கவலை இல்ல, உங்களுக்கு ஊருக்குள்ள இருக்கிறவங்க மேல கவலையா? குளிர்ல என்னால வேலையே செய்ய முடியல, என்னைக்காவது ஒரு நாள் நான் செத்தா கூட உங்களுக்கு கவலையே இருக்காது. என்னடி அப்படி பேசுற? அப்படி சொல்லி காக்கா கண்ணீர் விட்டுச்சு. காக்காவை பார்த்து குருவி கவலைப்படல. பாவம் பொண்டாட்டி குளிர கஷ்டப்பட்டு வேலை செய்யறாளே, அவளுக்கு முடியுதா முடியலையா, குளிர் எடுக்குதே, ஜுரம் வருதே அப்படின்னு என்ன பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? ஏதாவது மருந்து வாங்கிட்டு வந்து குடுக்கறீங்களா? எப்பவுமே உங்க பசங்களை தான் நான் நல்லா பாத்துக்கணும். நான் உங்களுக்கு ஒரு வேலைக்காரி, அவ்வளவுதானே. பொண்டாட்டி பத்தியே நீங்க யோசிக்கிறது இல்ல, இன்னும் ஊருக்குள்ள இருக்கிற பறவைங்களை பத்தி நீங்க யோசிப்பீங்களா? என்ன மன்னிச்சிடுறி, இவ்வளவு நாள் நீ கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிடு. இப்படி காக்காவோட கண்ணீரை பார்த்து குருவியும் கவலைப்பட்டுச்சு. காக்கா கண்ணீரை தொடச்சுக்குச்சு. அதுக்குள்ள பறவை வந்துச்சு. பறவைய பார்த்த காக்கா, வாடா மச்சான், ஏண்டி இவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடு. என்னக்கா இந்த மாமா மாறிட்டாரு, என்ன மாமாக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கு? டேய் வாய மூடுடா, நான் இந்த ஊருக்குள்ள இருக்கிற பறவைங்கிட்ட பேசணும், எல்லாத்தையும் ஒரு பக்கம் வர சொல்லு. அக்கா, மாமா ஏதோ செய்ய போறாருக்கா. இப்படி அங்கிருந்து கிளம்பி போன பறவை எல்லா பறவைங்களையும் அங்க வர சொல்லுச்சு. பறவை கூட அங்க வந்துச்சு. காக்கா எல்லாரும் முன்னாடி பேச ஆரம்பிச்சிச்சு. இங்க பாருங்க, இது வரைக்கும் நான் யாருக்கிட்டயுமே எதுவுமே பேசல. ஐயா முன்னாடி இப்படி பேசுறதுக்கு என்ன மன்னிக்கணும். நம்ம ஊர்ல எல்லா பறவைங்களும் குளிர்ல கஷ்டப்படுறாங்க. இப்பவே 2 பேரு செத்து போயிட்டாங்க. ஊர் பெரியவர் ஐயா இதுக்கு எந்த பரிஷ்காரமும் இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஆனா இதுக்கு ஒரு வழி இருக்கு. இப்படி காக்கா சொன்ன உடனே எல்லா பறவைங்களும் ஷாக் ஆகி பார்த்தாங்க. எல்லாரும் அந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டாங்க. குருவி தன்னோட புருஷன் என்ன சொல்லுவாருன்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க மாமா. நைட் ஆகும்போது எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல இருக்க கூடாது, எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கணும். இப்படி இருந்தா நம்மளுக்கு குளிர் அதிகமா இருக்காது. அப்படியே குளிர்காலத்துல ஒரு பக்கம் நெருப்பு போட்டு குளிர்காயணும். அதே மாதிரி குளிர்காலம் முடியற வரைக்கும் எல்லாருமே சுடு தண்ணிய தான் குடிக்கணும், சுட சுட சாப்பிடணும். இப்படி எல்லாருமே இப்படிதான் செய்யணும். குளிர்காலம் முடியறதுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. நம்ம இப்படி பண்றதுனால குளிரே பயந்து போய் நம்மள விட்டு போயிடும். என்ன சொல்றீங்க? அப்படி சொல்லி எல்லா பறவைங்களும் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. அதை கேட்ட பறவைங்க எல்லாம் கிளாப் பண்ணாங்க. இப்படி அன்னையில இருந்து நைட் ஆகும்போது எல்லா பறவைங்களும் ஒரே பக்கம் இருக்க ஆரம்பிச்சாங்க. நெருப்பு போட்டு குளிர் காஞ்சாங்க. இப்படி எல்லாருமே குளிர்காலம் முடியற வரைக்கும் சுடு தண்ணிய குடிச்சாங்க. இப்படி காக்கா எந்த பறவைங்களும் கஷ்டப்படாத மாதிரி பாத்துக்குச்சு. குளிர்காலமும் குறைஞ்சு போச்சு. இத்தனை காலமா இந்த காட்டுக்கு நான் தலைவராய் இருந்தேன். எங்களை குளிர்ல இருந்து நீதான் காப்பாத்துன. இதுக்கப்புறம் நீதான் இந்த காட்டுக்கு தலைவன் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இந்த காட்டுக்குள்ள இருக்கிற பறவைங்களை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன். எனக்கு தெரியண்டா, உன்ன மாதிரி தான் ஒருத்தன் ஊருக்கு வேணும். நீ எப்பவுமே இந்த ஊரு ஜனங்களை நல்லா பாத்துக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்படி பறவை சொன்ன உடனே அந்த பேச்ச கேட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. குருவி தன்னோட புருஷனை பார்த்து பெருமைப்பட்டுச்சு. இத பார்த்த பறவைக்கு கூட ரொம்ப சந்தோஷமாச்சு. இப்படி அன்னையில இருந்து அந்த காட்டுக்குள்ள எல்லா பறவைங்களும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காக்கா பாத்துக்குச்சு. இப்படி காக்கா தன்னோட குடும்பத்தை கூட நல்லா பாத்துக்குச்சு. இதனால எல்லா பறவைங்க கிட்டயும் நல்ல பேரை வாங்கிச்சு. வாசந்தி அப்படிங்கிற கிராமத்துல சோமு அப்படிங்கிற குருவி தன்னோட குழந்தைங்க கூட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. சோமு குருவி ஆத்துல இருந்து மீன் புடிச்சு அதை வித்து தன்னோட பசங்களை பாத்துக்கிட்டு இருந்துச்சு. பாருங்க பசங்களா, நீங்க நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும். நீங்க மட்டும் நல்லா படிக்கலனா இங்க பாருங்க, நீங்க கூட என்ன மாதிரி மீன் பிடிச்சுதான் வாழணும். இப்படி சோமு குருவி சொன்ன உடனே சோமு குருவியோட பசங்களான பண்டி குருவி இப்படி கேட்டுச்சு. அம்மா, ஏம்மா உன்னை நீயே கேவலப்படுத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க? மீன் பிடிக்கிறது, மீன் பிடிச்சுக்கிட்டே பசங்களை வளர்க்கறது சாதாரணமான விஷயம் இல்லம்மா. இனிமே நீங்க எப்பவுமே உங்க வேலையை கேவலப்படுத்தி பேசாதீங்கம்மா. நீங்க எந்த தப்புமே செய்யாம எங்க வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கறீங்க. இப்படி பண்டி குருவி சொல்லுச்சு. அப்போ சோமு குருவி சந்தோஷத்துல கண்ணீர் விட்டுக்கிட்டு, சரி பண்டி, இனிமே எப்பவுமே அப்படி பேச மாட்டேன். சரி, ஸ்கூலுக்கு வாங்க போலாம், டைம் ஆயிடுச்சுன்னா வர வேண்டான்னு சொல்லுவாங்க. இப்படி சோமு குருவி தன்னோட பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு. பசங்க கிளம்பி ஸ்கூலுக்கு போன உடனே சோமு குருவி தன்னோட இருக்கிற வலையை எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க வந்துச்சு. அப்பவே ஆத்துல மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மத்த பறவைங்க சோமு குருவிய பார்த்து, என்ன சோமு,
இன்னைக்கு கூட இவ்ளோ லேட்டா வந்திருக்க? நீ வர்றதுக்குள்ள நாங்க எல்லாருமே எவ்வளவு மீனை பிடிச்சிருக்கோம் பாரு. சரி சரி வா, சீக்கிரமா வந்து மீன் பிடி. அப்படி கிளி சோமு குருவிய அவசரப்படுத்துச்சு. அப்போ சோமு குருவி, கிளி, உனக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்ல. காலையில பசங்களை எழுப்பி அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள அது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? மீன் பிடிக்கிறதோட ரொம்ப கஷ்டம். இங்க பாரு, இப்பதான் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி நானும் மீன் பிடிக்க வந்தேன். இப்படி சோமு குருவி தன்னோட வலைய எடுத்து தண்ணிக்கு வீசிச்சு. இன்னைக்கு நம்ம இந்த மீனை பிடிச்சிட்டு போய் பக்கத்து ஊர்ல இருக்கிற சந்தையில விக்கலாம். அங்க நல்லா விலை கிடைக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் சொன்னாரு. இப்படி கிளி மெதுவா சோமு குருவியோட காதுல சொல்லிச்சு. அப்போ சோமு குருவி, ஆனா நம்ம எப்பவுமே கழுகுக்கு தானே மீனை விக்குவோம். நம்ம இந்த மீனை அவங்களுக்கு விக்கலனா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படி சோமு குருவி ரொம்ப பயந்துகிட்டே சொல்லிச்சு. அப்போ கிளி கொஞ்சம் கூட பயப்படாம, சோமு, நீ ஒரு பைத்தியக்காரி. நம்ம அந்த கழுகுக்கு பயந்துகிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும். நீ கவனிச்சியா? நம்ம எவ்வளவுதான் மீன் பிடிச்சாலும் இந்த குடிசை வீட்டுல தான் இருக்கோம். அந்த கழுகு மட்டும் பெருசா வீடு கட்டிக்கிட்டு நல்லா மெத்தையில வாழுது. அதுகிட்ட அவ்வளோ நிறைய பணம் இருக்கு, அதனால அவ்வளோ பெரிய வீட கட்டிருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? சோமக்குருவி, நீ ஒரு பைத்தியக்காரி மட்டும் இல்ல, நீ தெளிவில்லாதவ. அந்த கழுகு நம்ம கிட்ட மீனை ரொம்ப குறைவான விலைக்கு வாங்கி, அது மட்டும் நம்ம கிட்ட இருந்து வாங்கின மீனை கொண்டு போய் பட்டணத்துல அதிக விலைக்கு வித்துட்டு வருது. நம்ம கழுகுக்கு தெரியாம சந்தைக்கு கொண்டு போய் விக்கலாம். கிளி, நம்ம 2 பேரும் மட்டும் அப்படி பண்ணா அந்த கருட கழுகு சும்மா இருக்குமா சொல்லு? எனக்கு தெரியும் குருவி, அதுக்குதான் எல்லாரையுமே சம்மதிக்க வச்சேன். எல்லாருமே இந்த மீனை கொண்டு போய் சந்தையில தான் விக்க போறாங்க. இப்ப நீ மட்டும் என்ன பண்ண போற? இப்படி கிளி கேட்ட உடனே குருவி கூட கிளி சொன்னது பத்தி கொஞ்ச நேரம் யோசிச்சு சரியான ஒரு முடிவை எடுத்துச்சு. சரி கிளி, நீ என்ன சொல்றியோ அப்படியே ஆகட்டும். இந்த மீனை சந்தைக்கு கொண்டு போலாம் வா. இப்ப சொன்னியே இது சரியா இருக்கு. சரி வா, எல்லாரும் சேர்ந்து சந்தைக்கு போலாம். இப்படி கிளி எல்லார்கிட்டயும் சத்தம் போட்டு சொல்லிச்சு. எல்லா பறவைங்களும் மீனை கொண்டு போய் சந்தையில வித்தாங்க. இந்த விஷயம் கருடா கழுகுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ கருடா கழுகு கோவமா மீன் பிடிக்கிற பறவைங்களை பார்க்க வந்துச்சு. என்ன சோமு, என்ன எல்லா பறவைங்களும் சேர்ந்து எனக்கு தானே மீன் விக்குவீங்க? இன்னைக்கு மட்டும் என்ன எல்லாரும் கூட்டமா போய் சந்தையில வித்துட்டு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? இப்படி கருடா கழுகு சத்தம் போட்டு கேட்டுச்சு. அப்போ சோமு குருவி பயந்துகிட்டே, ஐயோ கருடா கழுகு, அப்படி இல்லங்க, சந்தையில எல்லாருமே மீனை அதிக விலைக்கு விக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு, அதுக்கு தான் போனோம். கருடாவோட கோவத்தை பார்த்து கிளி அங்கிருந்து பறந்து போச்சு. அப்போ கருடா கழுகுக்கு இதுக்கு எல்லாமே காரணம் சோமு குருவி அப்படின்னு நினைச்சிச்சு. ஓஹோ, மார்க்கெட்ல உங்களுக்கு அதிக விலை கிடைச்சதுன்னு எல்லாருமே சந்தைக்கு கொண்டு போய் வித்தீங்களா? நாளையில இருந்து எப்படி விக்கிறீங்கன்னு பாக்குறேன். இப்படி கருடா கழுகு கோவத்துல அங்கிருந்து கிளம்பி போச்சு. இப்படி மறுநாள் எல்லா பறவைங்களும் சேர்ந்து மீன் விக்கிறதுக்காக மீனை எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு வந்தாங்க. வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க, ஃப்ரெஷ்ஷான மீன் இப்பதான் பிடிச்சிட்டு வந்திருக்கோம், ரொம்ப குறைவான விலையில நல்ல மீன். இப்படி குருவி மத்த பறவைங்க எல்லாருமே மீன் வித்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி எவ்வளோ கத்துனாலும் யாருமே வந்து மீனை வாங்கிக்கவே இல்ல. இப்படி சாயங்காலம் வரைக்கும் எல்லா பறவைங்களும் கத்தி கத்தி தொண்டை தண்ணி தான் வத்தி போச்சு. ஆனா எந்த பறவையும் ஒரு மீனை கூட வாங்கல. இப்படி ஒரு மீனை கூட விக்க முடியாம எல்லா பறவைங்களும் வெறும் கையோட காட்டுக்கு வந்தப்போ அங்க கருடா கழுகு, பாத்தீங்களா என்கிட்ட வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு? நீங்க எல்லாருமே நான் சொன்ன விலைக்கு மீனை எனக்கு தான் விக்கணும். ஒண்ணுமே இல்லனாலும் ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுறதுக்காவது உங்களுக்கு காசு இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கெல்லாம் காரணம் இந்த கருடா கழுகுன்னு எல்லாருமே கோவப்பட்டாங்க. இப்படி மறுநாள் மீன் பிடிக்கிற இடத்துல எல்லா பறவைங்களும் கூட்டம் சேர்ந்தாங்க. நம்ம சந்தைக்கு போய் எவ்வளவுதான் மீன் வித்தாலும் யாருமே நம்ம கிட்ட வாங்கிக்க மாட்டாங்க. இப்படியே இருந்தா நம்ம குழந்தைங்களுக்கு கூட வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்க முடியாது. நம்ம எப்பவும் போல அந்த கருடாவுக்கே மீனை விக்கலாம். இப்படி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு சொல்லிச்சு. அப்போ சோமு குருவி தைரியமா, நம்ம பயத்தை தான் அந்த கருடா கழுகு லாபமா வச்சிருக்கு, இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு வேற சந்தைக்கு கொண்டு போய் வித்துட்டு வரலாம் வாங்க. இப்படி எல்லா பறவைங்களுக்கும் தைரியம் சொல்லி இன்னொரு சந்தைக்கு போய் மீனை வித்தாங்க. சோமு, நீ மட்டும் எங்களுக்கு ஒரு முடிவை சொல்லலன்னா நாங்களும் எப்பவும் போல எங்க மீனை அந்த கழுகுக்கே வித்திருப்போம்.
இப்படி பறவை சோமு குருவிய புகழ்ந்துச்சு. இந்த விஷயம் கருடா கழுகுக்கு தெரிஞ்சு மறுபடியும் கோவமா, இந்த பறவைங்களுக்கு என்ன பண்றது, இதுக்கு ஒரே வழிதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மறுநாள் குருவி, பறவை, கிளி மீன் பிடிக்க வந்தப்போ கழுகு கூட நிறைய பறவைங்களை கூட்டிக்கிட்டு ஆத்தங்கரைக்கு வந்திருந்துச்சு. வா குருவி வா, இனிமே நீங்கெல்லாம் எப்படி இங்க மீன் பிடிக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன். நான் கவர்மெண்ட்ல இருந்து இந்த ஆற லீஸுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் யாருமே இங்க மீன் பிடிக்க முடியாது. இதுல மீன் பிடிக்க எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. நீங்க இங்க மீன் பிடிக்கணும்னா நான் குடுக்கற கூலிய வாங்கிக்கிட்டு மீனை பிடிச்சு எனக்கு தான் கொடுக்கணும். இப்படி மீன் பிடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கூலிய நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பறவைங்களும் ரொம்ப கவலைப்பட்டு யோசிச்சாங்க. ஆமா, நீங்க எப்படி இந்த கவர்மெண்ட் ஆறு அப்படின்னு இத போய் லீஸுக்கு எடுக்க முடியும்? நாங்க எங்க தாத்தா முத்தாத்தன் காலத்துல இருந்து இந்த ஆத்துல தான் மீன் பிடிக்கிறோம் அப்படின்னு போராட்டம் பண்ணனாங்க. நீங்க எங்கிட்ட எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் நீங்க சொல்றது எதுவுமே நடக்காது. உங்க பசங்க ஒரு வேலையாச்சு வயிறு நிறைய சாப்பிடணும்னா நான் சொல்றது கேளுங்க. அப்படி சொன்ன உடனே எல்லா பறவைங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம வேலைக்கு ஒத்துக்கிட்டாங்க. சோமு குருவி மாத்திரம் போல. சோமு குருவி சின்ன சின்னதா ஏதோ வேலை செஞ்சு பொழைச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்படி ரொம்ப நாளுக்கு அப்புறம் சோமு குருவி சேர்த்து வச்ச காசெல்லாம் செலவானதுனால, பண்டி நான் உங்களை படிக்க வைக்க மாட்டேன். உங்களை படிக்க வைக்க என் கையில காசு இல்ல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படி சொன்ன உடனே பண்டி குருவி, அம்மா எங்களுக்கு உங்களுக்கும் அந்த கருடா கழுகு நடுவுல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நீங்க எதுக்குமா அந்த கருடா கழுகு கிட்ட வேலை செய்யணும்? நீங்க நல்லா மீன் ஃப்ரை செய்வீங்க. நீங்க ஆத்துல மீன் பிடிச்சு அந்த மீனை சந்தைக்கு கொண்டு போய் அங்க ஒரு சின்ன கடை போட்டு மீனை ஃப்ரை பண்ணுங்கம்மா. யாருமே சந்தையில மீன் கடைய வைக்கவே இல்ல அப்படின்னு பசங்க சொன்ன உடனே சோமு குருவிக்கு கூட அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே குருவி சந்தையில மீன் ஃப்ரை கடைய ஆரம்பிச்சிச்சு. இப்படி குருவி மீனை வாங்கி அத வறுத்து வித்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த மீன் ஃப்ரை நல்லா இருந்ததுனால நிறைய பறவைங்க வந்து வாங்கி தின்னுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி கொஞ்ச நாள்லயே அந்த ஓட்டலை ரொம்ப பெருசாக்கிச்சு சோமு குருவி. தன்னோட பசங்களை கூட ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வச்சிச்சு. விஷயம் தெரிஞ்ச எல்லா பறவைங்களும் சோமு குருவி கிட்ட வந்து, சோமு நீ உண்மையிலேயே பெரிய ஆள். அந்த கழுக பார்த்து நீ பயப்படாம வாழ்க்கையில முன்னேறி இருக்க. அந்த கழுகு எங்களுக்கு சரியா சம்பளம் கூட கொடுக்க மாட்டேங்குது. அந்த கழுக என்ன பண்றதுன்னு யோசிக்கிறோம். இதுல என்னோட வேலை என்ன இருக்கு? அந்த கழுகுக்கு நீங்க மீன் பிடிச்சு குடுக்கலனா அந்த கழுகுக்கு யார் மீன் பிடிச்சு கொடுப்பா? அப்போ அதுக்கு திமிரு அடங்கும் இல்ல? அப்படி சொன்ன உடனே அன்னையில இருந்து பறவைங்க எல்லாம் அதுக்கு ஒத்துக்கிட்டு மீன் பிடிக்க போகவே இல்ல. அதனால கழுகுக்கு கூட ரொம்ப நஷ்டம் வந்து பறவைங்க கேட்ட சம்பளத்தை கொடுத்துச்சு.